Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. அதுல சாத்தான் சாம்பவர் அப்படின்னு சொல்ற ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்தவங்க தான் அந்த ஊர்க்காரங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. அந்த ஊர்ல வந்து விழாவுக்கு வந்தவருக்கு வழியில மறிச்சு இது மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சாத்தாங்குளத்துல போய் கைது பண்ணும்போது அங்க மறியல் பண்றாங்க. அதே போல வந்து இந்த மூலக்கிணறும் பண்றாங்க. அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் வந்து ஒரு குண்டாஸ் போடுறாங்க. ஒரு 6 மாதம் வந்து சிறையில இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு அதுல ஒரு 14 பேருக்கு வந்து சஸ்பெண்ட் போலீஸ் அதிகாரி வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்க. உங்களுக்கு வந்து பறையர் பேர்ல இயங்கினவங்க வந்து இவர் தான், ஏறத்தாழ இவரை தான் சொல்ல முடியும், சாத்திய பையராஜ். மற்றபடி வந்து சில என்ஜிஓக்கள்ல நிறைய பேர் பறையர் அமைப்பு வந்து வச்சிருந்தாங்க. இவருடைய அரசியல் தலைவர் ரோல் மாடல் யாரு? அவருடைய அரசியல் கோட்பாடு எது? அரசியலா அவங்க ரோல் மாடல் சொன்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். பறையல் தெருவுல வந்து அம்பேத்கர் மன்றம் தான் இருக்கும், அம்பேத்கர் படிப்பக மன்றம் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ரெட்டமலை சீனிவாசன் பறையறாருன்னு பரச்சேரியில வந்து ஒரு மன்றம் இருக்கும். இதை நான் நிறைய இடத்துல வந்து பண்றது. சிறுமாவளவன் கூட வந்து புதுசா நம்பிக்கையை வந்து கொடுக்குறாரு. ஆனா அந்த நம்பிக்கையை உறவு, இவர் கொள்கை அடிப்படையில் கொடுக்குறாரு. அவர் வந்து உறவு அடிப்படையில அதை முன்னாடியே கொடுத்துட்டாரு. இவங்க வந்து உறவு அடிப்படையில் கொடுக்கறது கிடையாது. விசிகா வந்து உறவு அடிப்படையில் வந்து சப்போர்ட் பண்றதில்ல, கொள்கை அடிப்படையில் தான். இப்போ இவங்க வந்து உறவு அடிப்படையில் அண்ணன் தம்பி அப்படின்ற உறவு அடிப்படையில் நமக்கு ஒரு பாதிப்புன்னா போவார், அவங்க வந்து கேட்டால் உதவி செய்வார். இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இவர் வந்து வலியவனுக்கு வலிமையானவனுக்கு வந்து எதிராகவும் எளிமையானவனுக்கு வந்து தோழனா இருப்பாரு. அவங்க வந்து வலிமையானவனுக்கு தோழனாவும் எளிமையானவனுக்கு வந்து எதிராகவும் இருப்பாங்க. வணக்கம். தற்போது நீலப்புலி என்று அன்போடு அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய திரு சாத்தை பாக்யராஜ் மரணமடைந்திருக்கிறார். அவர் குறித்து நாகர் சேனை மறு உலக பேரரசு இயக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தங்கமாமுனி அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சாத்தை பாக்யராஜ் நீலப்புலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அவர் யாரு? அவருக்கு இப்படியான இந்த பெயர் வருவதற்கு என்ன காரணம்? வணக்கம் ஐயா. அதாவது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு சாத்தாங்குளம். சாத்தாங்குளம் வந்து பறையர்கள் வந்து பெரும்பான்மையா வசிக்கிற ஒரு ஊரு. அதுல சாத்தான் சாம்பவர் அப்படின்னு சொல்ற ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்தவங்க தான் அந்த ஊர்க்காரங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. அந்த ஊர்ல வந்து அந்தோணி என்பவருடைய பசங்க, அவருக்கு 2 தாரம். அதுல முதல் தாரத்தினுடைய பையன் தான் வந்து மகன் தான் இவரு மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு அடுத்து வந்து ஆசத்தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த முதல் தாரத்துல வந்து 6 பேரு. அதுல வந்து 2வது ஆளு இவர். அவருக்கு அண்ணன் ஒருத்தர் வந்து இருக்காரு பிடபிள்யூல. இவர் அதுக்கு அடுத்தவர். அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் இருந்தாரு, அவரு காலமாயிட்டாரு. அதுக்கு அடுத்து இப்போ ஆசத்தம்பி அந்த அண்ணனுக்கு உதவியா பொதுச் செயலாளரா அந்த கட்சியை வழி நடத்தினார். அவர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தென் மாவட்டத்துல, அதாவது இப்ப வட தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையா சில சேரிகள் இருக்கும், பறையர்கள் வந்து பெரும்பான்மையா இருப்பாங்க, இதர சாதிகள் இருப்பாங்க. இந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற பறையர்கள் மீது அங்க இருக்கிற இப்ப வன்னியர்கள், நாயுடுகள், அங்க எந்த சாதி இருக்கோ அந்த சாதி ரெட்டிகள் இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் பண்ணுவாங்க. ஆனா வந்து பெரும்பான்மையா இருக்கிற சேரிகள்ல அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இது வந்து இவங்களும் பதில் நடவடிக்கை வந்து செய்வாங்க. ஆனா நீங்க தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அது பெரிய பறையர் சேரியா இருந்தாலும்
அங்க வந்து அந்த பேரை சொல்றதுக்கு விட மாட்டாங்க. அங்க வந்து அந்த பேரை சொல்றதுக்கே ஒரு தைரியம் வந்து வேணும். இல்லாட்டி அவங்க வெளியில நடமாட்டம் வந்து பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது வந்து ஒண்ணு பண்ணிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து 92 காலகட்டத்துல அவர் வந்து பறையர்கள் பேர்லாம் வந்து அவர் இயங்குறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலை. அப்படி தன்னை பறையரா வெளிப்படுத்திக்கும் போது மக்கள் வந்து அணிதிரண்டு அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுண்ணாம்பு களவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுண்ணாம்பு தொழில் வந்து பண்றவங்க ஒரு வசதியானவங்க. அவங்கள்ட்ட வந்து கார் வந்து அம்பாஸ்டர் கார் வச்சிருக்காங்க 92ல. இப்ப அந்த கார்ல தான் ஜான் பாண்டியனுக்குலாம் இவங்க வந்து வாடகைக்கு போவாங்க. வாடகை இல்லாமலும் போவாங்க நட்படிப்பெல்லாம். அப்புறம் அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு தலைநுமருக்கு பறையர் பல்லர்கள் மத்தியில் ஜான் பாண்டியனும் ஒரு காரணம். அவரு சீனியரு. அவருக்கோட இவரு இருந்திருக்காரு. அவருக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு அவரும் இவருக்கு வந்து உதவியாளராக இருந்திருக்காரு. அப்போ 92 காலகட்டத்துல வந்து அவர்கிட்ட இருந்து இவங்க தனி அமைப்பா வந்து தொடங்கும்போது அவர் வந்து ஒரு ஊர்ல போய் சாப்பிடும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போது அந்த அதான் அந்த கிணறு மூலக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த ஊர்ல வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டுல ஓனருக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகுது. அதுல வந்து அந்த கடையை வந்து அடிச்சு எரிச்சிடுறாங்க. அதன் பிறகு வந்து அவங்க வந்து அவர் வந்து நாடாரு. அவரு வந்து ஐஜியா இருக்கிறவருக்கு வந்து போன் பண்ணி தகவல் சொல்லி இவங்களுக்கு எதிராக வந்து இவங்களை கைது செய்ய வராங்க. அப்ப வந்து அதுல இருந்துதான் இவருடைய தலைமை பண்பு வந்து உருவாகுது. அப்ப எங்க ஊருக்காக தானே வந்து ஒரு விழாவுக்கு வந்தவருக்கு வழியில மறிச்சு இது மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சாத்தாங்குளத்துல போய் கைது பண்ணும்போது அங்க மறியல் பண்றாங்க. அதே போல வந்து இந்த மூலக்கிணறுலும் பண்றாங்க. அங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு மறியல் பண்றாங்க. அப்ப அந்த பெரிய அளவு மறியல்ல வந்து நிறைய தடி பிரச்சனை இதெல்லாம் நடக்குது. அப்புறம் அதுல கேஸ் ஆகுது. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு குண்டாஸ் போடுறாங்க. ஒரு 6 மாதம் வந்து சிறையில இருக்காரு. அப்புறம் அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு அதுல ஒரு 14 பேருக்கு வந்து சஸ்பெண்ட் போலீஸ் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்க. அதன் பிறகு அவர் எங்கனாலும் வந்து போறது நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு தனித்துவமான ஒரு தலைவரா வந்து வராரு. அவர் மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இவரை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்க சொல்றது வந்து ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தென் மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஆம்ஸ்ட்ராங் மாதிரின்னு புரிஞ்சுக்கலாமா? கிட்டத்தட்ட அந்த ஒப்பீடு அப்படித்தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இல்ல ஆம்ஸ்டாங் வந்து தளம் வேற, அவருடைய தளம் வேற. ஆம்ஸ்டாங் வந்து பறையர்கள் பெல்ட்ல வேலை செய்யறாரு. பறையர்னு சொல்லாம பறையருக்கு தான் வேலை செய்யறாரு, அது வேற விஷயம். ஆனா அவர் பறையரா தன்னை வெளிப்படுத்திக்கலாம். அவர் பறையரா பிறந்திருக்காரு. இன்னொன்னு அவர் இருக்கிறது வந்து பறையர் பெல்ட்ல இருக்காரு. பறையர்கள் பெரும்பான்மையா இருக்கிற ஊர்ல சென்னையில இருக்காரு. ஆனா உங்களுக்கு சாத்தை பாகிராஜ் அப்படி கிடையாது. அங்க வந்து பெரும்பான்மையா பறையர்கள் கிடையாது. அவர் பறையர்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. உங்களுக்கு வந்து பறையர் பேர்ல இயங்குனவங்க வந்து இவர் தான் ஏறத்தாழ இவரை தான் சொல்ல முடியும், சாத்திய பையராஜ். மற்றபடி வந்து சில என்ஜிஓக்கள்ல நிறைய பேர் பறையர் அமைப்பு வந்து வச்சிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு படிச்சவங்க மத்தியில வந்து ஒரு சில பேர் வெளிக்காட்டிக்காம எழுத்தளவுல வந்து பேசிக்குவாங்களே தவிர மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்பிக்கை ஊட்டி வேலை செஞ்சது வந்து சாத்தையார் தான். சாத்தை பாக்கியராஜ் தான் பறைய சாத்தையா பறையர் தான் அவர் சொல்லுவாங்க. பறையர்னு தான் அவங்க அமைப்பு பேரு. அகில இந்திய பறையர் பேரவை அவங்க வந்து உருவாக்குனதுதான். இப்ப பறையர்களுக்குன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும் தென் மாவட்டம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல முதல்ல இந்த பறையர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை சாத்தை பாக்கியராஜுக்கு உண்டு. பல மேடையில் வந்து பேசவே முடியாத காலகட்டத்துல வந்து மேடையில பாம்பு போடுவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு சொல்லுங்க, நான் பாம்பு எடுத்துட்டு வந்து அவனை போடுவேன் அப்படின்னு அவன் போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதெல்லாம் வந்து நம்பிக்கையற்ற மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு பெரிய தைரியம்.
அதை வந்து அவர் உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதனால பாம் பாக்யராஜ்னு கூட அவரை அழைச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். பாக்கியராஜ்னு சொன்னா கூட தெரியாது. சாத்தை பாக்கியராஜ்ன்றா கூட யாரு பாக்கியராஜ் அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அவரு மேடையில பேசினா பாம்பு பத்தி தான் பேசுவார். இந்த விதமான அரசியலை எப்ப அவரு கையில் எடுத்தாரு? அதுக்கு என்ன அவருக்கு எதை நோக்கி தள்ளிச்சு அவருடைய சமூக சூழல் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் பின்னணியா இருந்திருக்கு? அவருக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துவதிலேயே பல விதமான வழக்கு. அவரு நின்று வேலை செய்யவே முடியல. அவருக்கு நெருக்கடி. இப்ப வந்து என்ஜிஓக்கள் பின்னாடி இருக்காங்க. நிறைய அம்பேத்கர் இயக்கம் நடத்துறவங்க என்ஜிஓக்கள் பின்னாடி இருக்காங்க. அல்லது வந்து அரசியல் கட்சிகளுடைய பின்னணியில வந்து தான் இயக்கம் நடத்துறாங்க. பெரும்பாலும் அரசியல் பின்புலம் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்கு, அல்லது என்ஜிஓ பின்புலம் இருக்கு. ஏதோ ஒரு பின்புலத்துல இருந்து தான் ஒரு சப்போர்ட்ல இருந்து இயக்கம் நடத்துறாங்க. ஆனா உங்களுக்கு இவங்க சாத்தை பாக்கியராஜ் அவங்களுடைய மக்கள் தேசம் கட்சின்னு அவர் பெயர் மாத்திருக்காரு. இப்ப மக்கள் தேசம் கட்சின்ற இந்த கட்சி வந்து எந்த பின்புலமும் யாருடைய பின்புலமும் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு நெருக்கடி பிரச்சனை ஓட வேண்டியதாவே இருக்கு. அடிக்கடி போலீஸ் பிரச்சனை, தன்னை நிக்கிறதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஒரு மாநாடு நடத்தணும், எந்த நிகழ்ச்சினாலும் ஒரு கண்டன கூட்டம் நடத்தணும்னா கூட அதுக்கு வந்து கொஞ்சம் பொருளாதாரம் காசு பணம் தேவை இருக்கு. அது யாரு கொடுப்பா? அவர் வந்து தன்னை பாதுகாத்துக்கணும். அவருக்கு சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அந்த கஷ்டத்திலையும் ஒரு நிகழ்ச்சி பண்றது அதை விட பெரிய கஷ்டம். அதை தாங்கி நின்று ரொம்ப சிரமப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஓட்டத்துல வந்து போலீஸ் நெருக்கடி தேடிக்கிட்டே இருக்கிறது, இங்க பதுங்கி அங்க பதுங்கி தன்னையும் காத்துக்கிட்டு மக்களுக்கும் வேலை. அந்த நெருக்கடியில அவரால் ஓட முடியல. அதுல தன்னை பாதுகாத்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் அவரால் கொடுக்க முடிஞ்சதை தவிர, அவரால் வந்து ஒரு அரசியலா பெரிய அளவுக்கு கொண்டு போய் மற்ற அமைப்புகள் மாதிரி தன்னை நிலைநிறுத்திக்க முடியல. அதுக்கு வந்து இந்த சமூக வந்து பின்னணி தான் காரணம். அவருக்கு அந்த சமூக பின்னணி அந்த ஒத்துழைப்பு வந்து கொடுக்கல. இன்னொன்னு, அவர் அரசியலா இப்ப வட மாவட்டத்துல இருக்கிறவங்க மாதிரி மற்றவங்களோட தொடர்பு, அரசியல் கட்சி அந்த தொடர்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. தன்னுடைய நம்பிக்கையில இருந்து தன்னால முடிஞ்ச நம்பிக்கையை மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அதனால அவர் வலிமையா பரவலா ஒரு இயக்கம் நடத்த முடியல. சில பேரு தலித் விடுதலைன்றத ஒரு முழக்கத்தை முன் வைக்கிறாங்க. சில பேர் இப்ப நீங்க பார்ப்பீங்க இல்லையா, அம்பேத்கரையோ கன்சிராமையோ முன்னெடுத்து தொடர்பு இருக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் போல. அப்போ சாத்தை பாக்கியராஜ் என்ன அரசியல் கோட்பாட நம்பினாரு, என்ன அரசியல் கோட்பாட முன்னெடுக்கணும்னு நினைச்சாரு, அல்லது யார தன்னுடைய தலைவராக முன்னெடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு? இப்ப சில பேர் பழனி பாபாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு தொடர்றாங்க. அது போல இவருடைய அரசியல் தலைவர் ரோல் மாடல் யாரு? அவருடைய அரசியல் கோட்பாடு எது? அரசியலா அவங்க ரோல் மாடல் சொன்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். இப்போ நாங்க இங்க ரெட்டமலை சீனிவாசன் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே நாங்க தென் மாவட்டத்துக்கு நான் போகும்போது நிறைய ஊர்ல வந்து ரெட்டமலை சீனிவாசனுடைய மன்றம் இருந்தது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பேர்ல தான் மன்றம் இருக்கும். உங்க திருச்சி இந்த பக்கம் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்திலுமே பறையல் தெருவுல வந்து அம்பேத்கர் மன்றம் தான் இருக்கும். அம்பேத்கர் படிப்பக மன்றம் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ரெட்டமலை சீனிவாசன் பறையறாருன்னு பரச்சேரியில வந்து ஒரு மன்றம் இருக்கும். இதை நான் நிறைய இடத்துல வந்து பாட்டிருக்கேன். அப்ப அவங்க வந்து ரெட்டமலை சீனிவாசனை தான் முன்னோடியா எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாங்க. அதுல வந்து பல பேருடைய பங்களிப்பு, இதுல வந்து சாத்தை பாக்கியராஜனுடைய பெரும் பங்களிப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சென்னையில ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவுக்கு வந்து அடிக்கடி ஆண்டுதோறும் அந்த நிகழ்ச்சி பண்றதெல்லாம் முன்னெடுக்கிறது முதல்ல அவங்கதான். மற்றவங்களாம் அதுக்கு பிறகு சடங்குக்காக செய்யறாங்க. ஆனா அவங்க கொள்கையா இலக்காகவே கொண்டு அதை செய்யறாங்க. இப்ப நாங்க கூட ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள் நினைவு நாளுக்கு வந்து போறது கிடையாது. அவங்க ஆண்டுதோறும் கண்டிப்பா அதுல போய் கலந்துக்குவாங்க, அதை முன்னெடுப்பாங்க, அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க. அதனால அவர் தான் முன்னோடியா வந்து எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் திட்டம் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு அது போகல. அது சார்ந்த தொடர்புகள் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்னன்னா, என்னை நம்பி வரியா, உனக்கு கஷ்டம்னா எனக்கு கூப்பிடு, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், தைரியமா இருறான், அவ்வளவுதான். ஒரே இது, நான் இருக்கேன், பயப்படாத, அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலேயோ ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்புன்னு சொன்னா அதுக்கு அந்த பாதிப்புக்கு வந்து நான் துணையா இருக்கேன், நான் ஒரு அண்ணனா இருக்கேன். அந்த சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சகோதரத்துவத்தை வந்து அவங்க கொண்டு போனாங்க. அதுதான் அவங்களுடைய அரசியல் நோக்கமே. எல்லாரும் நம்ம
சாதி சகோதரனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு போகணும். அதான் அவங்க நோக்கமே. உனக்கு நானும் எனக்கு நீனு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து அந்த சமூக உறவின் முறைய வளர்த்தெடுக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். பறையர் சமூக உறவின் முறைகளை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு இயக்கமா தான் அவங்க செயல்பட்டாங்க. இன்னைக்கும் திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து வன்னியரசு அவர்களை தொடங்கி பல பேரும் பல கட்சிகளிலும் இருந்து எல்லாருமே சாத்தை பாக்யராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறாங்க. இப்படி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபராக, எல்லாருக்குடைய அன்புக்கும் பாத்திரமான ஒரு நபராக, நான் முன்னாடியே சொன்னது போல ஆம்ஸ்ட்ராங் எப்படி எல்லாருமே விட்டு கொடுக்காம பேசினாங்களோ அதே போலதான் சாத்தை பாக்யராஜும் பேசுறாங்க. அவருடைய மற்ற இயக்கங்களுடன் அல்லது மற்ற அரசியல் தலைவர்களுடனான உறவு எப்படி இருந்தது சாத்தை பாக்யராஜ்? ஆமா, உங்களுக்கு வாழும்போது இல்லைன்னாலும் சாகும் போது வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல ஒரு பாதிப்புன்னா எல்லாரும் தங்களுடைய இரங்கலை வருத்தத்தை கண்டிப்பா தெரிவிப்பாங்க. என்னதான் முரண்பாடுனாலும் சாவுல விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படித்தான் இது ஒரு சகோதரத்துவமா இந்த சாதிக்குரிய உறவின் முறையில சாவுல தவிர்க்க முடியாதுல்ல. அதனால எல்லாரும் வருவாங்க. மற்றபடி அது பலமான ஆழமான உறவு அப்படின்னு சிலருக்கு உண்டு, சிலருக்கு இல்லை. ஆனா இது தவிர்க்க முடியாது எல்லாருமே. ஏன்னா அவர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல சேரிகள் போறதுக்கு நீங்க அவர் பேரை உச்சரிக்க, தென் மாவட்டத்துல குறிப்பா அவர் பேரை உச்சரிக்க இன்னைக்கு விசிகா வளர்த்து இப்பதான் எல்லா கிராமங்களும் போயிடும். அதுக்கு முன்னாடியே அவங்க அதை கொண்டு போயிட்டாங்களா? இப்ப திருமாவளவன் கூட புதுசா நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஆனா அந்த நம்பிக்கையை உறவு இவரு கொள்கை அடிப்படையில கொடுக்குறாரு. அவர் உறவு அடிப்படையில அதை முன்னாடியே கொடுத்துட்டாரு. இவங்க உறவு அடிப்படையில கொடுக்கறது கிடையாது. விசிகா உறவு அடிப்படையில சப்போர்ட் பண்றதில்ல, கொள்கை அடிப்படையில தான். இப்ப இவங்க உறவு அடிப்படையில அண்ணன் தம்பி அப்படின்ற உறவு அடிப்படையில அவனுக்கு ஒரு பாதிப்புன்னா போவாரு, அவனு கேட்டா உதவி செய்வார். இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இவர் வலியவனுக்கு வலிமையானவனுக்கு எதிராகவும் எளிமையானவனுக்கு தோழனா இருப்பாரு. அவங்க வலிமையானவனுக்கு தோழனாவும் எளிமையானவனுக்கு எதிராகவும் இருப்பாங்க. உங்களுக்கு நன்றி விசுவாசம் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த விசுவாசம் நன்றி எல்லாம் இப்ப இவங்க பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல எல்லா அமைப்புகளுமே அந்த நன்றி விசுவாசம், தனக்காக உழைச்சவன், தனக்காக கஷ்டப்பட்டவன், தனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தவன், தங்க வச்சவன், இந்த நன்றி எல்லாம் எல்லாருமே பேசுவாங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் அப்படி பேச மாட்டார். திருமாவளவன் முழுக்க அவருக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அவங்களதான் வைத்து பேசுவார். எத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டாலும் எப்படி பண்ணாலும் அதெல்லாம் பெருசா நினைவு. இவனா ஓடி இவன் பெருமைக்கு அவரை கூப்பிட்டு வச்சு வேண்டியதான். அந்த ஆளு கண்டுக்கவே மாட்டார். இதுல மாறுபட்டவர். அதனால அவங்க அதை கொள்கைகளுக்குன்னு பேசிக்கிறாங்க. அது உண்மை இல்லை. ஆனா இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஏன் சொந்தக்காரன் எனக்கு இன்னது பண்ணா நான் உனக்கு ஒண்ணு பண்ணுவேன் அப்படிதான். சில முரண்பாடுகள் இருக்கு. இந்த ஈகோ பிரச்சனை, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு இருக்குல்ல, ஒரு குடும்பத்துல பங்காளியில ஊர்ல, அந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. எல்லா கட்சிக்குமே இருக்கு. எல்லா கட்சியிலுமே சொந்த சாதிக்காரனை வெட்டுறது, கொல்றது, அதாவது என்ன தவிர கரிகாலன் ஒரு ஆளை தவிர எல்லாருமே எல்லா கட்சியும் சின்ன சின்ன கட்சிகள் கூட தன் சாதிக்கு எதிராக சண்டை போட்டு கொலை நடந்ததெல்லாம் இருக்கு. சண்டையே வேணான்ற திருவள்ளுவன் கூட கடலூர்ல ஒரு கொலை நடந்தது. விசிகாவுக்கும் திருவள்ளுவன் நாட்களுக்கும் திருமாவளவனுக்கும் மோதல்ல திருவள்ளுவனுடைய ஆள் கொல்லப்பட்டார். அதே மாதிரி தடா பெரியசாமிக்கும் திருமாவளவன் ஆளுக்கும் அரியலூர்ல நடந்த மோதல்ல விசிகாக்காரங்க கொல்லப்பட்டாங்க. ஆனா இந்த வேலையை எனக்கும் திட்டக்குள்ள எங்க ஊர்ல செஞ்சாங்க. நான் அவங்கள கண்டுக்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளு போடா அப்படின்ட்டு. இப்படி ஒரு கட்சிக்குள்ள இதே மாதிரி எல்லாருக்குமே நடந்திருக்கு. எல்லா சாதியில எல்லா தலைவருக்குமே ஒரு நட்பு முரண், பகை முரண் தன் சாதிக்குள்ளேயே நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் சாதிக்கு எதிர்ப்பு துரோகம் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அவன் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தான்னா அதை பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் பேஸ் பண்ணி போக மாட்டேன். ஆனா இந்த பேஸ் பண்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு நம்மால திருமாவளவன். அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த விசுவாசம் நன்றி அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. என்னைய பத்தி பேசினான்னா உடனே அவனுக்கு எதிராக எல்லாத்தையும் தூண்டி விடுவாரு. அந்த மாதிரி இவங்க கிடையாது.
நம்ம டேய் நம்ம அண்ணன்டா நம்ம தமிழ், நீங்க என்ன பிரச்சனைனாலும் பூவை மூர்த்தியார் வந்து ஏய் நம்ம அண்ணன்டா நம்ம சகோதரன்டா அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு அம்பேத்கர் இயக்க தலைவரும் சரி, பறையர்கள் இனத்துல இருக்கிற தலைவரும் சரி, எல்லாமே சகோதரனா பார்ப்பாங்க. அதுல கூடுதலா இவங்களும் வந்து இருப்பாங்க. அவங்க சென்டிமெண்ட் தான் அரசியல். அதனால அது வந்து ரொம்ப மதிக்கக்கூடியது. ஒரு பிரச்சனைன்னா தோல் கொடுக்க வந்து இருப்பாங்க. நம்ம நம்பி நம்மளுக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி ஒரு வேலை செய்யலாம். நம்ம அதனால அவங்க ரொம்ப உயர்ந்த மனிதர்கள். இப்போ நீங்க தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி இருந்திருக்கிறாரு, வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா திருமாவளவன் இருந்திருக்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் இன்னொரு பக்கம் சென்னை பகுதியில களமாடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது சாத்தை பாக்யராஜ் அவ்வளவு பெரிய அளவுல தெரிந்த ஒரு நபராக இருந்திருந்திருக்கிறாரா இவங்க இப்ப நான் சொன்ன இவங்க அளவுக்கு? ஆமா, இப்ப சீனியர் உங்களுக்கு பிஎஸ்பி ஆம்ஸ்டாங்கு சீனியர் வந்து விசிகா திருமாவளவன் சீனியர். திருமாவளவனுக்கு சீனியர் வந்து பாக்கியராஜ். அதனால இவங்களுக்கு எல்லாம் சீனியர். அவர் வந்து பேரால் பாக்கியராஜ் எல்லா இடத்துலயும் பரவிட்டார். ஆனா அவங்க வந்து இப்ப அவருக்கு வந்து ஆம்ஸ்டாங்கு வந்து பிஎஸ்பி பின்னணி இருக்கு. இல்லாட்டி போனா அவரு இவ்வளவு வேலை எல்லாம் செய்ய முடியாது. அவரு எப்பவே காலி ஆயிருப்பார். அதாவது 94-95 அவர் என்கவுண்டர் பார்ட்டி தான். அவர் என்கவுண்டருக்கு தயாரான ஒரு ஆளு தான். அவரை காப்பாத்துனது வந்து பிஎஸ்பி தான் காப்பாத்துச்சு. பிஎஸ்பி இல்லாட்டி போனா ஆம்ஸ்டாங்னு ஒரு ஆளே கிடையாது. அவரு என்னதான் தக்கம் பக்கான்னா அவரு ரவுடியா தான் பார்க்கப்பட்டார். ஆனா அந்த சமுதாய உணர்வுகளுக்கு சமுதாயத்துக்காக நின்னாரு. நிறைய பேர் சமுதாயத்துக்காக நின்றுதானே அந்த ரவுடி ஆகுறான். தன்னை காத்துக்கணும், தன் குடும்பத்தை, சொந்தக்காரனை காப்பாற்றணும் அப்படின்னு தான் ரவுடி ஆகுறான். அதுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா அவன் அரசியல்வாதியா தளபதியா மாறிடும். அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்ப பிஎஸ்பி பேனர் வந்து அவரை வந்து காப்பாத்திச்சு. அவர் வந்து ஒரு லீடரா வந்து ஒரு பின்னணி இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பின்னணி திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும், எல்லா என்ஜிஓக்களும், அம்பேத்கர் இயக்கங்களும் பின்னணி சப்போர்ட்டா இருந்தது. அதனால அவங்க பரவலா வந்து தன் கால இதை வச்சுனா, இன்னும் சொல்ல போனா பின்னாடி உளவுத்துறை இருக்கு, போலீஸ் இருக்கு, அரசியல் கட்சிகள் இருக்கு. எல்லா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தளத்தையும் பயன்படுத்துறதுதான் திருமாவளவன். உளவுத்துறை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு இந்திய உளவுத்துறை முழுக்க முழுக்க திருமாவளவன் சப்போர்ட்டா இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா அனாத மாதிரி பாவம். மக்கள் சென்டிமெண்ட் மட்டும்தான். அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு உண்மை, ஒரு நம்பிக்கை, அவங்களுக்காக நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்யறாங்க. அதனால அரசியலா அது கொண்டு போய் சேர்க்க முடியாம ஒரு உணர்வு அடிப்படையில் நிக்கிறதுனால அது பரவலா போகல. அது உணர்வு உள்ள மட்டும்தான் புரிஞ்சுக்கவோ பயன்படுத்தவும் முடியும். அதுக்கு இங்க பல தள பயிற்சி இருக்கு. இங்க நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அம்பேத்கர் இயக்கங்கள், மாகாய்க்க, இப்படி வீடு தேடி வந்து அரசியல் சொல்லி கொடுக்குற அரசியல்வாதிகள்லாம் வட தமிழ்நாட்டுல உண்டு. உங்க தென் தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா உணர்வு மட்டும்தான் அரசியல். மற்றபடி அது சமுதாயம் அப்படி இப்படி அது ஒரு வேலை திட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த உணர்வு அடிப்படையில் இருக்கிறதா தென் மாவட்டம் டக்குன்னா ஒரு சென்டிமெண்டா கலவரம். ஏன் சாதி கலவரம் தென் மாவட்டத்தில் அதிகமா நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க உணர்ச்சி அடிப்படையா கொண்டவங்களா தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த வட தமிழ்நாட்டுல வந்து பல தளங்கள் அரசியல், அண்ணா திமுக, திமுக, இப்படி பல கட்சிகள், தலைவர்கள், அம்பேத்கர் இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாமே வட தமிழ்நாட்டுல தானே ஒர்க்கர்ஸ் களப்பணி எல்லாம் இங்கதான் செய்யறாங்க. அங்க களப்பணி செய்ய போனா அது சாதி பிரச்சனை மாதிரி போட்டு தள்ளிடுவாங்க. அதனால இங்க அதுக்கு மூர்க்க சாதிகள் இங்க கிடையாது. மூர்க்க சாதிகள் மத்தியில வேலை செய்யும் போது அது வந்து ஒரு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அந்த உணர்ச்சி அடிப்படையில் கட்டப்பட்ட அமைப்பு தான் அது. அதனால அந்த உணர்ச்சி அமைப்பில் இருக்கிறதுனால அது வந்து பரவலா போகல. அவ்வளவுதான். மற்றபடி அவங்க சீனியர் தான். இப்ப நாம கூட அதுக்கு ஒரு முயற்சி செஞ்சோம். சரி பார்க்கலாம்.